Hi everyone, welcome to our channel Manam இன்னைக்கு நம்ம முகத்திற்கு பொலிவு தரக்கூடிய பிம்பிள்ஸை வரவிடாம தவிர்க்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆயிலை தவிர்த்து நம்ம முகத்தை ஃபேரா மாத்துறதுக்கு உண்டான 100% கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாத இயற்கையான எளிமையாக கிடைக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச பொருட்களை பயன்படுத்தி சோப் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சோப்பை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் பயன்படுத்தலாம். இந்த சோப் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் மொதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எளிய மருத்துவ குறிப்புகள் பற்றியும் நம்ம உடம்புக்கு தேவையான சத்தான உணவுகள் தயாரிக்கிறது பற்றியும் நம்ம வீட்டிலையே நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய காஸ்மெட்டிக் பொருட்களை 100% கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாமல் இயற்கையான முறையில் எளிமையாக எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சோப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வேப்ப இலை, குப்பைமேனி இலை, முல்தானி மிட்டி, கல்லுப்பு, ஆப்பிள் சைடர் வினிகர், அது இல்லைன்னா எலுமிச்சை சாறு, வாசனைக்கு உங்களுக்கு பிடிச்ச எசென்ஷியல் ஆயில், மஞ்சள், கற்றாழை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு நீக்கிறதுக்கு நான் ஏற்கனவே நம்ம வீடியோஸில் ஷேர் பண்ணியிருந்த ஹோம்மேட் ஹெர்பல் ஷாம்பூலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போது இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் முல்தானி மிட்டியை 2 வகையில் நம்ம வாங்கலாம். ஒன்று கட்டியாக இந்த மாதிரி கிடைக்கும், இல்லைன்னா பவுட்ரு ஃபார்மேட்லேயே நமக்கு கிடைக்கும். பவுட்ரு ஃபார்மேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக பவுட்ராக இருக்கும். இந்த கட்டி வாங்கினீங்கன்னா ஒரு கல்லை வச்சு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா ஃபைனாலாம் கிடைக்காது. இருந்தாலும் நீங்கள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசையும் போது அது ஃபைனான மாவாக நமக்கு கிடைச்சிடும். இப்போ நாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற குப்பைமேனி இலையையும் வேப்ப இலையும் நல்லா ஒரு தண்ணியில் போட்டு காம்பு எல்லாத்தையும் நீக்கி நல்லா அலசிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா ஜூஸ் மாதிரி மாற்றி அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் இதை மிக்சியில் போட்டு அரைக்கும் போதே ஒரு கைப்பிடி அளவு உப்பையும் சேர்த்து போட்டு அடிச்சுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய கற்றாழையில் ஒரு துண்டு எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை மட்டும் மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி லிக்விடாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாம் இந்த தண்ணியை வச்சே இது நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைய போகிறோம். இந்த தண்ணி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இதோட நம்ம பச்சை தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இதுவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் கன்சிஸ்டன்சியை மட்டும் பார்த்து ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு பார்த்ததுக்கப்புறமா லிக்விடாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸஸாக நீங்கள் பச்சை தண்ணியையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ரோஸ் வாட்டர் இருந்ததுன்னா ரோஸ் வாட்டரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இங்கே வச்சுருக்கிற லிக்விடு கரெக்டாக இருந்தது அப்படிங்கிறதுனால இதையே நான் பயன்படுத்திக்கிட்டேன். இப்போது இதில் நான் கொஞ்சோண்டு ஏற்கனவே செஞ்சு எடுத்து வச்சுருந்த ஹெர்பல் ஹோம்மேட் ஷாம்புவையும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதிலையே நான் லெமன் ஜூஸையும் பிழிஞ்சிருக்கேன். உங்களுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஒரு மூடி சேர்த்துக்கோங்க. ஆப்பிள் சிடர் வினிகரில் பிம்பிள்ஸ் வரவிடாமல் தவிர்க்கக்கூடிய நேச்சுரல் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் இருக்குது. இது ரொம்பவே நல்லது தான். இது வாங்கும்போது மட்டும் நல்ல கவனமாக பார்த்து வாங்குங்க. இது ஆர்கானிக்காக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வீட்டிலையே செஞ்சு கூட பயன்படுத்திக்கலாம், ரொம்பவே நல்லது. இப்போ நாம் இதில் காட்டியிருக்கிற மாதிரி ஒவ்வொன்றையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு பார்த்துட்டு எக்ஸஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாயிட்டால் கூட நமக்கு சோப் உடஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் கன்சிஸ்டன்சியை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ நமக்கு இது எந்த மாதிரி இருக்கும்னா, சப்பாத்தி மாவு கொஞ்சம் தண்ணியை ஹார்டாக பிசைஞ்சோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் நம்ம சோப் ரொம்ப வேகமாகவும் காஞ்சிரும், உடையவும் உடையாது, ரொம்ப நாளைக்கு வரும். இதை பிசையும் போதே கோகோனட் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய், இந்த 2ல் ஏதாவது ஒன்று நாம் சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 3 ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம உடம்புக்கு மாய்ஸ்சர் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த பிசைஞ்சு வச்ச
இந்த மாவை எடுத்து நம்ம ஒரு சோப் மோல்டில் போட போகிறோம். நம்மக்கிட்ட மோல்டு இல்லைன்னாலும் கூட வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த மாதிரி ஒரு டப்பாவை எடுத்து கட் பண்ணி இதையே நம்ம மோல்டாக பயன்படுத்திக்கலாம். மோல்டை பயன்படுத்தும் போது நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலை நல்லா இது ஃபுல்லாக தடவிட்டு நீங்கள் நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போதே கரெக்டாக மோல்ட்லேருந்து வெளியே வரும்போதும் கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும். இது அன்ஷேப்டாக இருந்தாலும் நீங்கள் கையை வச்சு நல்லா இந்த மாதிரி தடவி விடும்போது சாஃப்டாக நமக்கு கிடச்சிரும். இவ்வளோதான் இந்த சோப் செய்கிறது. இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நல்லா வெயிலில் தான் நான் வச்சேன். வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள்லையே நல்ல ஹார்டான ஒரு சோப் கிடச்சிருச்சு. இதை பயன்படுத்தும் போது நிச்சயமாக நமக்கு நுரை வராது. ஆனால் நம்ம முகம் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு பவுட்ரு கூட அடிக்க தேவையில்லை. ரொம்ப சூப்பரான ரிசல்ட்ஸை இது கொடுக்குது. இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. இதை தாராளமாக சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். கடையில் வாங்குகிற கெமிக்கல் சோப்பை பயன்படுத்தாமல் இதை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே இது ஒரு தீர்வாக இருக்கும். இதை பயன்படுத்திட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த தடவை சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.